ஜூன் 28ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் சாய்குமார் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். ஜூன் 28இல் தலைமைச் செயலாளர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வரக்கூடிய 28ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் IAS IPS மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், குற்ற சம்பவங்களை குறைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மாவட்ட வாரியாக குற்ற சம்பவங்களின் எண்ணிக்கை, அதன் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிய இருக்கிறார். 2 நாட்கள் மாநாட்டின் முடிவில் சிறப்பாக செயலாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் அதிகாரிகளுக்கு பரிசுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக வரும் 28ஆம் தேதி காலை தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கட்டாயமாக பங்கேற்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்கள் தலைமைச் செயலாளர் தலைமையில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட வாரியாக செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதன் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கை சரி செய்ய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் விரிவான ஆலோசனையை மாவட்ட ஆட்சியர்களிடம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதன் மீது பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜூன் 28ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் சாய்குமார் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். ஜூன் 28இல் தலைமைச் செயலாளர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வரக்கூடிய 28ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் IAS IPS மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், குற்ற சம்பவங்களை குறைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மாவட்ட வாரியாக குற்ற சம்பவங்களின் எண்ணிக்கை, அதன் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிய இருக்கிறார். 2 நாட்கள் மாநாட்டின் முடிவில் சிறப்பாக செயலாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் அதிகாரிகளுக்கு பரிசுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக வரும் 28ஆம் தேதி காலை தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கட்டாயமாக பங்கேற்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்கள் தலைமைச் செயலாளர் தலைமையில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட வாரியாக செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதன் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கை சரி செய்ய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் விரிவான ஆலோசனையை மாவட்ட ஆட்சியர்களிடம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதன் மீது பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.